கோவை சுந்தராபுரத்தில் தந்தை பெரியாருடைய சிலைக்கு காவி சாயம் அடித்த செய்தி கோவையில் இருக்கிற எங்களுக்கே தெரியாது. தலைவர் வைகோ தான் காலையில் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில் தந்தை பெரியார் சிலை இழிவுபடுத்த தெரியுமான்னு கேட்டார். தெரியலேன்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தப்பட்டு உடனடியாக வந்து இதற்காக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி தலைவர் வைகோவுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி மறுமலர்ச்சி திமுக தந்தை பெரியார் சிலையை சேதப்படுத்தி உடனடியாக கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 2014 மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் தொடர்ந்து தந்தை பெரியாருடைய சிலையை அங்கங்கே சேதப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இப்படி ஒரு செயல் நடைபெறுமானால் நிச்சயம் திராவிட இயக்கம் அனுமதிக்காது, தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. தந்தை பெரியார் சிலைக்கு மட்டுமல்ல, பறந்து விரிந்த வானத்துக்கு நீங்கள் காவி சாயம் பூசினாலும் சரி, பறந்து விரிந்த பூமிக்கு காவி சாயம் பூசினாலும் சரி, தமிழக மண் திராவிட இயக்க மண். இங்கே காவி சாயம் பூசி ஆட்சி பிடிச்சி நிற்கிறவங்க நிச்சயமாக காலூன்ற முடியாது. தமிழக மக்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து பாடம் கற்பிப்பாங்க. ஆக கோயம்புத்தூரில் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு தலைவருடைய சிலை திராவிட இயக்கத்தினுடைய ஆணிவேரான தந்தை பெரியாரோட சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க. உடனடியாக தமிழக அரசில் தலையிட்டு காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.